நிறைய பெரியவங்க சொல்லுவாங்களே, அபசகுணமாக பேசாதீங்கன்னு. அது 100க்கு 100 உண்மைதாங்க. பைபிளில் இந்த வசனம் சொல்லுது, பேசுகிறத ஒழுங்காக பேசணும், கரெக்டாக பேசணும், நம்மளை பற்றி தப்பாக பேசக்கூடாது. நல்லதாக பேசினா நம்ம வாழ்க்கை நல்லதாக அமையும். சரிங்களாங்க? என்னை பற்றி, அதாவது நம்மளை பற்றி நல்லா பேசுகிறதுக்கு யாராவது இருப்பாங்களா? 4 பேர் இருக்காங்களா நம்மளை பற்றி நல்லா பேசுகிறதுக்கு? யாரும் இல்லை. அப்போனா நீங்கள் உங்களை குறித்து நல்லதாக தான் பேசிக்கணும். நீங்கள் உங்களை குறித்து நல்லதாக பேச 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 உங்கள் வாழ்க்கை எல்லாமே நல்லதாக மாறும், நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நாக்குக்கு அதிகாரம் இருக்குது. இந்த நாக்கு வச்சு பேசுகிறோம்ல, என்ன பேசுகிறீங்களோ அப்படியே தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். நான்லாம் நல்லா இருக்க மாட்டேன், நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா நல்லாவே இல்லாமல் போயிடுவோம். நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அப்படி பேசுங்க. என்னங்க நாக்கை நீட்டுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கரு நாக்காக இருந்தால் பலிக்கும். அது எந்த நாக்காக இருந்தாலும் மனித நாக்கில் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக கட்டி கொள்ளலாம். இந்த நாக்குக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்காரு. சரிங்களா? நல்லபடி பேசினா நல்லது நடக்கும். நீங்கள் மோசமாக தான் நான் பேசுவேன் என்னை குறித்துனா அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி அது? நீங்கள் பேச பேச நீங்கள் ஐயோ நம்ம எப்பொழுதும் நாங்கள் நல்லா இருப்போம், என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, என் கூட தேவன் இருக்காரு, அப்படி பேசுங்க. நான் செழிப்பாக இருப்பேன், நான் நல்ல வேலையில் இருப்பேன், நான் நல்ல தொழிலில் இருப்பேன், அப்படி பேசுங்க. பேச பேச யார் கேட்குறது? நம்ம மனசு கேட்கும். மனசு கேட்டோடனே என்ன பண்ணோம்? மனசு நம்ப ஆரம்பிக்கும். மனசு நம்ப 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 விசுவாசம் அதிகரிக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ நம்ம வாழ்க்கை நல்லாயிடும். அதனால் நாக்கை வச்சு நல்லது பேசுங்க. சரிங்களா? உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை குறித்து உங்களால் பேச முடியும். நீங்கள் நல்லது பேசினா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மற்றவங்க தான் நம்மளை கெடுத்து பேசுகிறாங்க, ஆனால் நம்மளை குறித்து கெடுத்து பேசக்கூடாது. நாக்கு சுத்தம் வேண்டும். நீங்கள் உங்களை குறித்து பேசும்போது பாசிட்டிவாக தான் பேசணும், நல்லதாக பேசுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக கட்டப்படும். எங்கே இருந்து நான் நல்லா இருப்பேன், எங்கே இருந்து உருப்பட போகிறேன் அப்படிலாம் பேசாதீங்க. இனிமேலேருந்து மாற்றிடுங்க. நான் சூப்பராக இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், ஏன்னா என் தேவன் என் கூட இருக்காரு. பேசிகிட்டே இருங்க. உங்கள் மனசு கேட்கும், விசுவாசம் அதிகரிக்கும், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க.